ரொம்ப கஷ்டமான குடும்பம் தான். இப்படி ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. கரண்ட் கூட இல்லாமல் தான் அந்த பிள்ளைங்க படிக்க வச்சோம். எங்கள் வீட்டுக்காரரும் இறந்து 2 வருஷம் ஆகி போச்சு. அன்னைக்கு வேலைக்கு போய் தான் அவங்கள படிக்க வச்சிட்ருக்கேன். களை வெட்ட போவேன், ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போவேன், காட்டு வேலைக்கு தான் போவேன். போய் பிள்ளைங்கள இப்போ 4 பிள்ளைங்க. எங்ககிட்ட ஒன்றும் வசதி ஒன்றும் அந்தளவுக்கு இல்லைங்க சார். இது கவர்மெண்ட்டு பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 300 ரூபா கூலிக்கு போய் என்னங்க சார் படிக்க வைக்க முடியும்? எங்கள் வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு. இதுக்கு வந்து முழுக்க காரணம் நாங்கள் பேரண்ட்ஸ் கூட அவ்வளோக்கா இல்லைங்க சார். இது வந்து டீச்சர்ஸ் தாங்க சார் பாப்பாவை நல்லா கைட் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கடமைப்பட்டுக்கிறேங்க சார் எங்கள் ஃபேமிலியிலேருந்து. அதே மாதிரிங்க சார், பாப்பா வந்து காட்டு விவசாயத்துக்கு வேலையும் செய்வாங்க சார். ஒரு சின்ன வேலை அப்பப்போ அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக செஞ்சுட்டு படிச்சுட்டு இருப்பாங்க சார். இப்போ பார்த்தா தமிழக அரசு வந்து பாப்பாவோட ஐஐடியில் செலக்ட் ஆகிருக்கிறதுனால பாப்பாவோட முழு கல்வி செலவும் தமிழக அரசே எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க சார். அதனால் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க சார். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து பேசிக்காக ஒரு கிராமத்தில் இருந்தாங்க சார் வந்திருக்கோம். எங்கள் குடும்பத்தில் வந்து பொருளாதார ரீதியாக ஒன்றும் அவ்வளோக்கு பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். அடிப்படை வசதி இல்லாதப்பவே நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம்னா முழுக்க காரணம் வாத்தியாருங்க சார். இந்த மாதிரி நிறைய பேர் வாத்தியர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் பாப்பா மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி ஐஐடி NIT இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் காலேஜுக்குள்ளே செலக்ட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க சார்.